ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத் நாட்டில் இருந்து 3 மிக முக்கியமான அப்டேட் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாகில் ஆப் மூலம் புதிய கட்டாய அறிவிப்பு சேவை பற்றியும், செகண்ட் ஒன் வந்து இந்தியன் எம்பசி கிளர்க் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றியும், தேர்ட் ஒன் வந்து 38 கட்டடங்களுக்கு அபராதம், தீ பாதுகாப்பு மீறல், அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுடைய பயணம், வேலை, பாதுகாப்பு மூணுக்குமே சம்மந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னா, சாகில் ஆப் புதிய சேவை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, குவைத்தில் உள்ள சாகில் ஆப், அதாவது சாகில் அப்ளிகேஷன் மூலம் ஒரு புதிய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இனி நீங்கள் குவைத் வரும்போது அல்லது குவைத்திலிருந்து வெளியே போகும்போது உங்கள் கையில் 3000 குவைத்தி தினார் அல்லது அதற்கு மேல் இருந்தால் அதை கஸ்டம் அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். இந்த அறிவிப்பை நீங்கள் சாகில் ஆப் மூலமே செஞ்சுக்கிறலாம். ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்றதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மணி லாண்டரிங் கட்டுப்பாடு, அதாவது உலக அளவில் பண மோசடி அதிகரித்து வருது, அதாவது இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாகுது. செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டெரர் ஃபவுண்டிங் தடுப்பு, அதாவது பெரிய அளவில் பணம் எடுத்து செல்லும் போது அது எந்த நோக்கத்துக்காக என்பதை அரசு கண்காணிக்க விரும்புகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சிக்காகவும். குவைத் ஒரு கட்டுப்பாடான நிதி அமைப்பு கொண்ட நாடு. பண ஓட்டம் கண்காணிப்பு ரொம்பவே முக்கியம். அதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி என்ன மாதிரியான சட்டம் இருந்துச்சுன்னா, ஏர்போர்ட்டில் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், நேரடியாக கஸ்டம்ஸ் கவுண்டருக்கு போகணும் நம்ம. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சாகில் ஆப் மூலமாக நீங்கள் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிக்கிறலாம். இதனால் ஏர்போர்ட்டில் டிலே ஆகுறது வந்து குறைஞ்சிரும். ஒருவேளை நீங்கள் 3000 கேடி கேஷ் வந்து அறிவிக்காமல் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்டில் பிடிபட்டுட்டிங்கன்னா உங்களை கைது பண்ணிடுவாங்க, வழக்கு பதிவு பண்ணிடுவாங்க, உங்களுடைய பணம் வந்து பறிமுதல் பண்ணிடுவாங்க, பிளாக் லிஸ்ட் போகிற வரைக்கும் அபாயம் இருக்குது. நீங்கள் ஃப்யூச்சரில் மறுபடியும் குவைத் வர முடியாமல் போகிறது கூட சான்ஸ் இருக்குது. செகண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எம்பசி வேலை வாய்ப்பு. இது வந்து ரொம்பவே முக்கியமான அப்டேட். எம்பசி ஆஃப் இந்தியா குவைத், இந்திய தூதரகம் கிளர்க் பணிக்கு விண்ணப்பம் அழைத்துள்ளது. வேலை விவரம் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் போஸ்ட்டு, அப்புறம் வந்து லோக்கல் கேண்டிடேட், அதாவது குவைத்தில் இருப்பவங்க தான் 2 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்து 25லேருந்து 40 வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப சம்பளம் வந்து 500 கேடின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 14. ஏன் லோக்கல் மட்டுன்றதுக்கு காரணம் என்னன்னா, உடனடி ஜாயினிங் தேவைப்படுது, விசா ப்ராசஸ் வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து எம்பசி இன்டர்னல் வேலை அறிமுகம் வந்து முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி என்ன மாதிரியான சிஸ்டம் இருந்துச்சுன்னா, எம்பசி வேலைகளுக்கு டைரக்ட் ரெஃபரன்ஸ் இருக்கும், கான்ட்ராக்ட் பேசிக்கில் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக டிரான்ஸ்பரண்ட் ரெக்யூர்மெண்ட் தான். தேர்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 38 கட்டடங்களுக்கு அபராதம் போட்டிருக்காங்க. குவைத் அரசு அபு ஃபதீரா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. அதில் 38 பில்டிங்ஸுக்கு ஃபைன் விதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, தீ பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லைன்றதுனால தான். அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்க்யூஷர் இல்லை, எமர்ஜென்சி எக்ஸிட் பிளாக்டாக இருக்குது, ஃபயர் அலாரம் சிஸ்டம் வேலை செய்யலை, ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இல்லை. அதனால தான் அந்த 38 பில்டிங்க்கு ஃபைன் போட்டிருக்காங்க. ஏன் இது இவ்வளோ முக்கியம்னு பார்க்கலாம். குவைத்தில் வெப்பநிலை ரொம்பவே அதிகமாக இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் கெமிக்கல் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும், அதனால் தீ பரவல் வந்து வேகமாக பரவிடும். சில வருடங்களுக்கு முன்னாடி வேர்ஹவுஸ் ஃபயர் சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால தான் அரசு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, வார்னிங் நோட்டீஸ் கொடுப்பாங்க, டைம் கொடுத்து சரி செய்ய சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபைன் போட்டுருவாங்க, லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க, பில்டிங் சீல் வச்சுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, 3000 கேடிக்கு மேலே இருந்தால் டிக்ளேர் செய்யணும். அதை வந்து நீங்கள் சாகில் ஆப் மூலமாகவே செஞ்சுக்கிறலாம். வேலை தேடுபவர்கள் அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் நம்புங்க, ஃபேக் ஏஜென்ட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. பில்டிங் ஓனர்ஸ் எல்லாருமே ஃபயர் சேஃப்டி கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த 3 அப்டேட்டுமே பணம், வேலை, பாதுகாப்பு மூன்றுக்குமே தொடர்புடையது. குவைத் அரசு தற்போது ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், எம்ப்ளாய்மெண்ட் டிரான்ஸ்பரன்சி, சேஃப்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் இது 3ஐயுமே கடுமையாக செயல்படுத்தி வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.